ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருந்து இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியை நமக்கு காண செய்திருக்கிறார். இந்த நாளின் முதல் நாள் வேளையிலே கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, அந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! இஸ்ரவேல் ஜனங்கள் அசிரியருக்கு பயந்து எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் இவங்க சிரிச்சாங்கன்னா வந்துடும் அசிரியன். அப்படி ஒரு நிலைமையில் இருந்தாங்க. இதுக்காக இவங்க கப்பம் கட்டுறாங்க. யாருக்கு? எகிப்துக்கு. மற்ற ராஜாக்களை கூட்டி கூட்டி தங்களுக்காக யுத்தம் செய்ய, தங்களுக்காக பாதுகாப்புக்காக அமைத்துக் கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் தான் அவர் அழுது கொண்டு இருக்கிறாங்க. விதைப்பாங்க, நல்லா விளையுது, அசிரியன் வந்து அறுத்துட்டு போயிடக்கூடாதே. இந்த காரியத்தை ஆடுகளை நல்லா பெருக்க வச்சிருக்கிறோம், அசிரியை வந்து ஓட்டிக்கிட்டு போயிடக்கூடாதே, ஒட்டகத்தை திருடிட்டு போயிடக்கூடாது. இப்படி பயந்து பயந்து கலங்கி இருந்தாங்க. இன்னைக்கு ஒருவேளை கடந்த மாதங்கள் முழுவதும் அசிரியனை போல ஒருத்தனும், உனக்கு பாதுகாப்புக்காக நீ தேடிக்கொண்ட எகிப்தியனும், ஒருவேளை உனக்கு வர வேண்டிய காரியங்கள், அதற்கு நீ செயல்படுத்தி போன கோர்ட்டு கேஸு வழக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இதுக்கு ஒரு நிரந்தரமான முடிவை நான் கொண்டு வர விரும்புகிறேன். எங்கே? சியோனில் உள்ள மக்கள், எருசலேம் ஜனத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று 2 வார்த்தை சொல்றார். சியோன், ஜெருசலேம். சியோன் என்றால் கர்த்தருடைய பர்வதம், கர்த்தர் அங்கே மகாராஜாவாக இருக்கிறார். எருசலேம் என்பது இங்கே தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. நீ எருசலேம் வாசி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் பாதுகாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. உன் வாழ்க்கையில கர்த்தர் இதை புதிய மாதத்தில் சொல்ல காரியம் என்னென்றால், போதர்கள் இனி உனக்கு மறைந்திருக்க மாட்டார்கள். போதகர்கள் இனி உனக்கு மறைந்திருக்க மாட்டார்கள். இன்னைக்கு நீ நினைக்கலாம், ஐயா நான் இவ்வளவு கவலையா இருக்கிறேன், வேதனையா இருக்கேன், ஒரு போதகர் வரலையே, எனக்கு அது ஜோம் பண்ணலையே, எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லலையே. அவர் சொல்ல இனி மறந்திருக்க மாட்டார்கள். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீ அடிக்கடி கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்பாய். பிரைஸ் தி லார்ட். சத்தம் கேட்கப்படும், சத்தம் கேட்கப்படும், சத்தம் கேட்கப்படும். அந்த வார்த்தை சத்தம் சொல்லும், வழி இதுவே, இதுல நட, நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது அது நீ திருத்தி நல்ல வழியிலே நடத்தும். பைபிள் சொல்லுகிற அல்லவா? ஏசாயா 48:17 சொல்கிறது, உனக்கு பிரயோஜனமானதை போதித்து உன்னை நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அவர் நடத்துவார், நித்தமும் நடத்துவார். தாவீது சொல்கிறான் அல்வா, புல்லுள்ள இடங்களில் என்னை மேர்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஒன்றை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எத்தனை அற்புதமான வார்த்தை! பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் வேதனையோடு கடந்து வந்த காரியங்கள், எனக்கு வழிநடத்தல் இல்லை என்று கடந்து வந்த காரியங்கள், நான் போக வேண்டிய இடம் என்னதென்று எனக்கு தெரியவில்லையே, இதை ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்க வேண்டாமா என்று தடுமாறிக்கொண்டிருக்கிறது அல்லவா? கர்த்தர் ஒரு புதிய வழியை திறக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உன்னோடு வழக்காடினோளை தேடியும் காணாதிருப்பாய். உன்னை குற்றம் சாட்டுகிற எந்த நாவையும் நீ எழும்பி குற்றப்படுத்துவாய். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? பிரைஸ் தி லார்ட். ஒரு புதிய வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். எதிர்மறையான காரியங்களை நொறுக்குகிறார். கர்த்தர் உங்களோடு இருக்க போகிறார். இனி நீ அழுது கொண்டதாய், இனி நீ அழுது கொண்டதாய், எனக்கு யாருமே இல்லையே, நான் தனியாக இருக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, நீ தனியாக இல்லை, உன்னை தனிமையாக நான் விடப்போவதில்லை, தனித்திருக்க விடப்போவதில்லை. இயேசு சொன்னார், நான் தனியே இருப்பதில்லை, என் பிதா எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார். அந்த தேவன் உன்னோடு இருக்க போகிறார். ஆகஸ்ட் மாதத்தை நடத்தல் நீங்கள் பார்க்க போறீங்க. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கரம் பிடித்து வருவதை உங்களால் பார்க்க முடியும். குறிப்பாக எந்தெந்த இடத்துல பேசினாலும் இனி எஸ்ன்னு சொல்லலை, நோவும் சொல்லலை, அப்படியே போயிட்டு இருக்குன்றீங்களா? அதை கர்த்தர் சொல்லார், இனி எஸ் என்ற வார்த்தையை நீ கேள்விப்படுவாய், ஆமேன் என்ற வார்த்தையை நீ கேள்விப்படுவாய். தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறார், ஒரு புதிய வழியை திறக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த மாதத்திற்காக கர்த்தருடைய முகத்தை நீ நோக்கிப்பார். தகப்பனே, நீ எனக்கு சொன்ன வார்த்தையின்படி இதோ நான் அவைகளுக்கு அடிமை, நீர் என்னை நடத்தும், என்னை கரம்பிடியும். நான் அழுதது போதும், கண்ணீர் வடித்தது போதும். என் பிள்ளைகளுக்காய், என் குடும்பத்திற்காய், என் தொழிலுக்காய், என் எதிர்காலத்துக்காய் கண்ணீர் வடித்தது போதும். துக்க நாட்கள் முடிந்து, ஆண்டவரின் கண்ணீர் முடிந்து, இனி சந்தோஷமாய் வாழ எனக்கு ஒரு வழியை திறந்து கொடும் என்று
அப்போ இயேசுடைய பாதத்தில் உன்னை நீ சமர்ப்பிப்பாயா? உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். கர்த்தர் உங்கள் புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். அதைத்தான் சொல்கிறார். உன் புலம்பல் போயிடுச்சு, கண்ணீர் போயிடுச்சு, இனி அழுது கொண்டிராய். ஏனென்றால் நானே உன்னை பொறுப்படுத்து நடத்தப் போகிறேன். அசிரியனுக்கு பயந்து அங்கும் இங்கு நீ ஓட வேண்டாம். அங்கே போகலாமா இங்கே நோ, நானே உனக்கு கூட இருந்து உன்னை நடத்தி உன்னை கரம் பிடித்து நீ செல்ல வேண்டிய இடத்தில் செம்மையாய் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த புதிய மாதத்திலே தேவனே, நீர் என்னோடு வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. நீர் நடத்துகிறே, அதற்காக நன்றி. அன்னைக்கு யாக்கோவு கலங்கி போயிருந்த வேளையிலே, வாப்பா பெத்தேலுக்கு வா, ஏன் கலங்கிட்டு இருக்க, என் பிரசனத்துக்கு வா, நான் உன் சந்தித்த இடத்துக்கு வா என்று சொல்லி அவன் வாழ்க்கையை புதுப்பித்தது போல ஒரு புதுப்பித்தல் உன் வாழ்க்கையில வருகிறது. You are going to recover everything. We are going to renew everything. God be with you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேலே தங்கும். இனி நீ அழுது கொண்டிராய். Have a wonderful blessed month. Amen. God bless you.